ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ திடீர்னு டெலகிராம்ல ஒரு மெசேஜ், ஓகேவா? நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ரயில்வே அப்டேட், சீக்கிரமா வரக்கூடிய ஒரு பெரிய டெலகிராம் சேனல்ல ஒரு அப்டேட், அதாவது குரூப் டி எக்ஸாம் ரிலேட்டடா, குரூப் டி எக்ஸாம் டேட் ரிலேட்டடா ஒரு பெரிய அப்டேட். இதை தான் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த மெசேஜை டெலகிராம்ல சர்க்குலேட் ஆகிறதா பார்ப்பீங்க. கடகடன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்குமே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன அப்டேட், அப்படி என்ன நடந்துச்சு, குரூப் டி எக்ஸாம் டேட் ஏதாவது தள்ளி போச்சா, இல்லை குரூப் டி டேட்டை மாத்திட்டாங்களா, இப்படி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன். இந்த வீடியோவில் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதை தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆஸ் பர் டுடேஸ் ஹைகோர்ட் ஹியரிங், த ரயில்வே குரூப் டி எக்ஸாம் dates have been put on hold. This means the dates cannot be announced until the final verdict from the CAT is delivered. மதிப்பிற்குரிய உயர் நீதிமன்ற நடவடிக்கையின்படி ரயில்வே குரூப் டி தேர்வின் தேதிகள் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. கேட் இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படாது என்பதே இதன் பொருள். சி, ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இப்போ கேட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், குரூப் டியோட கேஸ் அப்டேட்ஸ் நான் ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இல்லையா? ஸோ அதே தான் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணேன். இந்த டைரி நம்பர் போட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு, ஓகேவா? ஸோ இதோட டேட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணவர் இவர் தான், நிரஞ்சன் குமார் அண்ட் அதர்ஸ். ஸோ இதில் நான் கீழே வரேன், எதை மட்டும் நம்ம பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கேஸோட ஸ்டேட்டஸ் பெண்டிங், ஓகே, ஸ்டேல தான் இருக்கு, ஹோல்டில் தான் இருக்கு. தென் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹியரிங் வந்து 1/9 இருந்துச்சு, ஓகேவா? 1/9 இருந்துச்சு. அதுலயும் வந்து ஃபைனல் டெசிஷன் எதுவுமே எடுக்கல, அவங்க வந்து எதுவுமே சொல்லல. ஸோ அடுத்ததா எப்போ தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 30/10, அதாவது 30 அக்டோபர் 2025, ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரியும், நானும் லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணேன். எல்லாருமே இதை பார்த்துட்ட பிறகு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் குரூப் டியோட எக்ஸாம் டேட் இல்லையா? ஸோ குரூப் டியோட எக்ஸாம் டேட்டை வந்து இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல அவங்க கொடுத்துட்டாங்க. என்னதான் கொடுத்துருந்தாலும் எப்பயுமே இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுவாங்க, அது என்ன, டென்டேட்டிவ் இல்லையா? டென்டேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, ஃபிக்ஸ்டு இல்லை, அன்சர்டைனா, நாட் ஃபிக்ஸ்டு. டென்டேட்டிவ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நடந்துரும். பட் டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல்னு சொல்லி 17th நவம்பர்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இன்னைக்கு தனியாக இயரிங்னு ஒன்று எதுவும் நடக்கல. 30/10 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட், அன்னைக்கு தான் நடக்கும். 30/10 தான் அடுத்த இதோட இயரிங். என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ ரயில்வே சைடில் இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு அட்வொகேட்டும், ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் இருப்பார் இல்லையா? ஸோ இந்த டேட்டை பார்த்த உடனே கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் லெவலுக்கு போகிறதுக்கான டிசிஷன்லாம் எடுத்துட்டாங்க, ஐடிக்கு ஃபேவராக இருக்கிற அட்வொகேட்ஸ். ஸோ அவங்க கோர்ட்டில் இதை பற்றி பேசியிருக்கும் போது கேட்ல இருந்து ஆர் கோர்ட்ல இருந்து ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ்ல இருக்கும்போது, ஸ்டேல இருக்கும்போது எப்படி எக்ஸாம் டேட்டை நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படியும் ஒரு கொஸ்டின் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கு ரயில்வே என்ன சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எப்பயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாமோட ப்ராசஸ் அப்படின்னா டைமுக்கு டைம் டியூ கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று போடுவாங்க. எக்ஸாம் டேட் அண்ட் மற்ற அப்டேட்ஸ்லாம் நாங்கள் வந்து நாட்கள் போக போக அந்தந்த டைம்ல ஒரு அப்டேட்டா விடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த வகையில நாங்க ப்ரொசீஜர் படி பண்ண வேண்டிய விஷயம் தான் இந்த எக்ஸாம் டேட். அந்த மாதிரி தான் நாங்க இந்த எக்ஸாம் டேட்டை விட்டோம். ஏன்னா இப்போ 30 அக்டோபர் அப்படிங்கிறது நமக்கு டெசிஷனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டேட் இல்லையா? ஏற்கனவே எப்பயோ இதை பத்தின ஒரு ஃபைனல் டெசிஷன் கோர்ட்ல எடுத்துக்கலாம், பட் டில் நவ் இது வரைக்கும் எந்த ஒரு டெசிஷனும் வரல. ஸோ 30 அக்டோபர் தானே, இவங்க சொல்லி இருக்கிறது நவம்பர் 17 இல்லையா? பட் எந்த எக்ஸாமும் நடத்தல இல்லையா? டென்டேட்டிவ்னு சொல்லி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. டென்டேட்டிவ்னாலே இன்னும் கூட எக்ஸாம் டேட்டை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு அர்த்தம், ஃபிக்ஸ் பண்ணல, ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இதுக்கு ரிப்ளையா நம்ம ஏதாவது அப்டேட் ஆர் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம், அல்லது நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட்டை பத்தி வராமலும் இருக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ 30 அக்டோபர் தான் நெக்ஸ்ட் இயரிங். சப்போஸ் ஃபைனல் டெசிஷனே வந்துருதுன்னு வைங்களேன், ஃபைனல் டெசிஷன் வந்தாச்சு,
ஸோ ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க, 10th பாஸ் எல்லாத்துக்கும் எலிஜிபிள்னு சொல்லிடுறாங்க, இல்லை ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள்னு சொல்லிடுறாங்கன்னு வைப்போம். அதுல இருந்து எப்படி பார்த்தாலும் இவங்க சொன்ன ஷெட்யூல் படி 17th நவம்பர் தானே குரூப் டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே கரெக்டா அமைஞ்சுதுன்னா நவம்பர் 17 உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. பட் ஃபிக்ஸ்டா நான் சொல்ல மாட்டேன், சான்சஸ் கூட இருக்கு. ரைட்டா? அண்ட் இன்னொரு ஆப்ஷனா நான் என்னன்னு சொல்வேன்னா, தள்ளி போனாலும் இனிமே உங்களுக்கு இதுல இருந்து பிளஸ் சம் டேஸ் கிடைக்கலாம், சில நாட்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாமே தவிர எக்ஸாமே அடுத்த வருஷம் இல்லை உங்களுக்கு இன்னும் 3 மாசம் 6 மாசம் டைம் இருக்கு அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை, இந்த கேஸ் வந்து ஓரளவுக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு அப்டேட்டா நம்ம சீக்கிரமாவே எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பார்த்து ரயில்வே மேபி டென்டேட்டிவ் ஷெட்யூலை மாற்றலாம், அப்படி இல்லைன்னா இதே டேட் அப்படியே இருக்கலாமே தவிர. பட் இதுல நம்ம பெரிய சேஞ்ச், புதுசா ஒரு டேட் விட்டுட்டாங்க அண்ட் ஹைகோர்ட் ஹியரிங்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட்லாம் யார் சொன்னாலுமே நம்பாதீங்க. ஓகேவா? ஏன்னா சான்சஸ் இருக்கு, மேபி 17th நவம்பரே எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. நமக்கு அஃபிஷியல் அப்டேட் வந்தா தெரியும். மேபி இதை கேட்டு ரயில்வே டெசிஷனை மாத்தி இன்னும் சில நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேபி நவம்பர் 2ல வைக்கிறாங்களோ, இல்ல டிசம்பர் ஸ்டார்டிங்ல எக்ஸாம் நடத்துறாங்களோ, எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு யாருமே, ஏன்னா லாஸ்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். ஓகேவா? 60 days ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பிகினர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க குரூப் டி ப்ரிப்பரேஷனை. ஸோ அவங்களுக்குலாம் நான் மெயினாக சொல்லிக்கிறேன், நிறைய இருக்கு ப்ரிப்பரேஷனில். நீங்கள் டீப்பாக படிக்கிறீங்க, செலெக்ஷன் லெவலுக்குலாம் போகணுன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதிகமான விஷயங்கள் இருக்கு. சிலபஸ் பெருசு, ஹியூஜ் சிலபஸ், நல்லா டீப்பாக போகணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருக்கிறவங்க, வெறும் ரிவிஷன் தான் வேணும், இல்லை கொஞ்சம் டெஸ்ட் போட்டால் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிறவங்க ரிவிஷன் பண்ணிட்டுருங்க. ஸோ ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இப்போ டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இல்லையா? இப்போ இந்த ஒரு நியூஸை பார்த்ததுமே எனக்கே நிறைய மெசேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் இதெல்லாம் வருது. அப்படி வேண்டாம். நமக்கு மேபி அதே நாளில் நடந்தாலும் நடக்கலாம், இல்லை சம் எக்ஸ்ட்ரா டேஸ் டைம் கிடைக்கலாமே தவிர இதுக்கப்புறம் அதிகமான டைம்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் வீக்காக நினைக்கிற சாப்டர்ஸ், வீக்காக நினைக்கிற சப்ஜெக்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா 60 daysக்கு மேலே இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதை பார்த்து யாரும் டைவர்ட் ஆக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஏஎல்பி வந்தது, நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, டெக்னீஷியன் வந்தது முடிஞ்சிருச்சு, டெக்னீஷியன்லாம் போஸ்டிங்கே போட்டாங்க. நான் சொல்றது 2024ல. ஓகேங்களா? தென் என்டிபிசி கிராஜுவேட் முடிஞ்சிருச்சு, என்டிபிசி யூஜி முடிஞ்சிருச்சு, ஜேஇ முடிஞ்சிருச்சு, ஆர்பிஎஃப்எஸ்ஐ முடிஞ்சிருச்சு, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த கேஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா குரூப் டி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ரீசன் மட்டும் தானே தவிர எங்கேயுமே யாராலையுமே சொல்ல முடியாது எக்ஸாம் கேன்சல் ஆயிரும், இந்த ரெக்ரூட்மெண்ட் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு. அப்போ நீங்க ஏன் வெயிட் பண்ணணும், ஆர் நீங்க ஏன் டிப்ரெஷனுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இருக்கக்கூடிய இந்த டேஸை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணுங்க. ஈவன் 60+ days கூட எனஃப், நீங்க ஃபுல் டைமா ப்ராப்பரா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா. ஸோ யாரும் நெகட்டிவா ஃபீல் பண்ண வேண்டாம். எக்ஸாம் டேட் 17th நவம்பரே இருக்கு அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை சூப்பராக கொண்டு போங்க. ஸோ கன்ஃபியூஷனை நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.